கோவையில் 300 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நன்னீர் ஏரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படுவது சமூக ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையின் வடக்கு பகுதியின் ஒரே நீராதாரமாக திகழ்வது சின்னவேடம்பட்டி ஏரி. இந்த ஏரி 1980ஆம் ஆண்டு சின்னவேடம்பட்டி ஏரியை உருவாக்குவதற்காக விவசாயிகள் தங்கள் சொந்த நிலங்களை தானமாக கொடுத்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை தடாகம் கணுவாய் பகுதியிலிருந்து 8 கிலோமீட்டர் ராஜவாய்க்கால் மூலமாக இங்கு தண்ணீர் வந்து சேர்கிறது. மழை காலங்களில் தேங்கும் நன்னீர் பாசனத்துக்காகவும் நிலத்தடி நீர் செறிவுக்கும் பெரும் உதவியாக இருக்கிறது. ஏரியை பாதுகாக்க தன்னார்வலர்கள், பொதுமக்கள் பாதுகாப்பு குழு ஏற்படுத்தப்பட்டு தொடர்ந்து களப்பணி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கழிவுநீரை சுத்திகரித்து சின்னவேடம்பட்டி ஏரியில் விடும் திட்டம் குறித்த அறிவிப்பு கோவை மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கழிவுநீர் தேங்கும் குளங்கள்ல ஏற்கனவே கழிவுநீருங்கிற சுத்திகரிப்பு பண்ணி நம்ம கழிவுநீர் உள்ள குளங்கள்ல கொண்டுட்டு போய் சேர்த்து அங்கேயே சுத்திகரிப்புக்கான வாய்ப்புள்ள இடங்கள்ல இப்போ மாநகராட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த திட்டம் மிக முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. ஆனா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பேரிடர் காலங்கள்ல, பெருமழை காலங்கள்ல நன்னீரை தேக்கிறதுக்கு, பொதுமக்களுக்கு, குடியிருப்பு பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு, விவசாய தேவைகளுக்காக தான் இந்த ஏரி உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஏரி மாநகராட்சிக்குள்ள உள்ள ஒரே பெரிய நன்னீர் ஏரியா நாம பாக்குறோம். அப்படி இந்த நீர்நிலையில சின்னவேடம்பட்டி ஏரியில இந்த திட்டம் தவிர்க்கப்படலாம். 3 கட்டமா சுத்திகரிச்சு ட்ரெஷரி பிளான்ட் மூலமா குடிநீர் மாற பண்ணி சேகரிக்கிறங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நிக்கிற தண்ணிகளை இந்த குடிநீர் சேகரிக்கும் தண்ணீர், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் சேகரிக்கும் போது மீண்டும் நாளடைவில் சூரிய வெப்பம் மற்றும் கால்நிலை மாற்றத்தினால மீண்டும் அது கழிவுநீராக மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் நம்ம ஆய்வறிக்கையின்படி இது விவரமாக தெரிய வருது. இந்த ஏரியில இந்த மாதிரி திட்டம் செயல்படுத்தும் போது இங்க உள்ள ரன் ஆஃப் வாட்டர்ல மழை எவ்ரி இயர் மழை காலங்களில் மிகப்பெரிய மழை பெய்யும் போது குளை நம்பி இதுல உள்ள கழிவுநீரோ இதுல உள்ள கசடுகளோ எல்லாம் அடிச்சுட்டு போகுங்கிற தன்மையில இந்த ஏரி இல்லைங்க. இதுல ஷட்டர் கூட கிடையாது. ஒரு 80% அளவுக்கு இந்த ஏரி கெப்பாசிட்டி வந்தாதான் இதோட வளிமடையிலிருந்து தண்ணியை ஓவர்ஃப்ளோ ஆகும். மக்கள் அச்சம் தெரிவிக்கும் திட்டம் குறித்து கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரனிடம் கேட்டது புதிய தலைமுறை. திட்டத்துக்கான நிதியை கோவை மாநகராட்சி வழங்குவதாகவும் இந்த பணிகளை தமிழ்நாடு நீர் வழங்கல் மற்றும் வடிகால் வாரியம் செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். மேலும் நிலத்திற்கு பாதிப்பில்லாத வகையில் சுத்திகரிக்கப்பட்ட நீர் ஏரியில் விடப்பட உள்ளதால் மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் அவர் கூறினார். சென்னை போன்ற பெருநகரங்களில் இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் புதிய தலைமுறையிடம் தெரிவித்தார். சமகாலத்தில் உருவாக்கப்பட்ட நன்னீரை தேக்கி வைக்கக்கூடிய சின்னவேடம்பட்டி ஏரி கோவை மாநகராட்சிக்குட்பட்ட 10க்கும் மேற்பட்ட ஊர்களின் நிலத்தடி நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. வாரந்தோறும் நூற்றுக்கணக்கான களப்பணியாளர்களால் பராமரிக்கப்பட்டு வரும் சின்னவேடம்பட்டி ஏரியில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்கின்ற மாநகராட்சியின் அறிவிப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தேவனுடன் சுதீஷ்.